ஹாய்! வெல்கம் டு கவிஸ் கிச்சன். இன்னைக்கு நெல்லிக்காய் எல்லா ஷாப்லயும் நெறைய கிடைக்குது. பட் இந்த கிளைமேட்ல பசங்களுக்கு சளி பிடிச்சிரும் அப்படின்னு நம்ம குடுக்க மாட்டேங்கிறோம். ஆனா இத ஒரு தேன் நெல்லிக்காவா செஞ்சு எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு ஒரு ஸ்டீமர்ல நம்ம நெல்லிக்காவ இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிறோம். அ வேக வச்சுட்டு அடியில அந்த அ தண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அந்த தண்ணி கீழ ஊத்திராம அப்படியே வச்சுக்கோங்க. இந்த வெந்த நெல்லிக்கால ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா நெருக்கமா நல்லா குத்தி எடுத்துக்கோங்க. அப்பதான் அதுக்குள்ள ஸ்வீட் நல்லா சோறும். இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு, இப்ப நான் 1/2 கிலோ நெல்லிக்காய்க்கு 1/2 கிலோ பனங்கல்கண்டு எடுத்திருக்கேன். நீங்க வெல்லம், நாட்டு சர்க்கரை எது வேணா எடுத்துக்கலாம். அந்த அடியில நம்ம வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா? அதுலவே இத நான் கழுவிட்டு பனங்கல்கண்டு சேர்த்திருக்கேன். போட்டுட்டு இதுல 1 ஸ்பூன் சுக்கு, அ ஏலக்காய் ஒரு சின்ன ஸ்பூனால ஏலக்காய் பொடி, மிளகுத்தூள், தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு, இதில நம்ம இந்த நெல்லிக்காவையும் போட்டு நல்லா ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்க விடணும். அந்த நெல்லிக்காய் அந்த சர்க்கரையோட சேர்ற அளவுக்கு ஒரு 1/4 மணி நேரம் கிட்ட சிம்ல ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு, சிம்ல ஒரு 5 மினிட்ஸ் வச்சோம்னா, இந்த ஸ்டேஜுக்கு வந்துரும். இப்போ இந்த சிரப் நம்ம மார்னிங் வெறும் வயித்துல ஒரு 2 ஸ்பூனு சுடு தண்ணீல இந்த சிரப்ப போட்டு கூட குடிக்கலாம். பிளாக் டீக்கு, கிரீன் டீக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பூன் சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நீங்க சாப்பிட்டு பாருங்க. இந்த நெல்லிக்காய் தேன் நெல்லிக்காய் ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா, நம்மளுக்கு 1 மந்த் வரைக்கும் கூட அப்படியே இருக்கும். அதனால நீங்க ஒரு 1/2 கிலோ, 1 கிலோ அந்த மாரி கூட செஞ்சுக்கோங்க. இப்போ இதுல நம்ம ஃபைனலா ஒரு 2 ஸ்பூன் தேன் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. நீங்க இது மாதிரி செஞ்சு பசங்களுக்கு குடுத்து பாருங்க. நெல்லிக்காய் சாப்பிடாத பசங்க கூட நெல்லிக்காய் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.